எழுந்தாரே தமிழ்நாட்டின் தேவன், கேட்பாரே ஜெபத்தை கேரளாவின் தேவன், ஆறுதல் தருவாரே ஆந்திராவின் தேவன், கண்மணி போல் காப்பவர் கர்நாடகாவின் தேவன், மன்னித்தாரே பாவத்தை மாப்பியின் தேவன், மத்தியஸ்தரானாரே மகாராஷ்டிராவின் தேவன், உனக்காக மரித்தாரே ஊப்பியின் தேவன், உயிரோடு எழுந்தாரே உத்தராஞ்சல் தேவன், உனக்காக மரித்தாரே ஊப்பியின் தேவன், உயிரோடு எழுந்தாரே உத்தராஞ்சல் தேவன். நான் ஜெபத்துல சுத்தி சுத்தி வாரேன், தேசத்தை சுதந்தரிக்க போறேன். நான் ஜெபத்துல சுத்தி சுத்தி வாரேன், தேசத்தை சுதந்தரிக்க போறேன். பாட போறேன் ஒரு பாட்டு, கை தட்டுங்க அதை கேட்டு, வைக்க போறேன் சாத்தானுக்கு வீட்டு, அல்லேலூயா சத்தம் போட்டு. பரிசாக வந்தாரே ஒரிசாவின் தேவன், குருதி சிந்தி மரித்தாரே குஜராத்தின் தேவன், ராஜாதி ராஜாபாம் ராஜஸ்தான் தேவன், தஞ்சம் தருபவரே பஞ்சாபின் தேவன், இரக்கம் நிறைந்தவர் இமாச்சல தேவன், ஜாதிகளை கொடுப்பவர் ஜம்மு காஷ்மீர் தேவன், ஆகாரம் தருவாரே பீகாரின் தேவன், ஆசீர்வதிப்பாரே அஸ்ஸாமின் தேவன், ஆகாரம் தருவாரே பீகாரின் தேவன், ஆசீர்வதிப்பாரே அஸ்ஸாமின் தேவன். நான் ஜெபத்துல சுத்தி சுத்தி வாரேன், தேசத்தை சுதந்தரிக்க போறேன். நான் ஜெபத்துல சுத்தி சுத்தி வாரேன், தேசத்தை சுதந்தரிக்க போறேன். பாட போறேன் ஒரு பாட்டு, கை தட்டுங்க அதை கேட்டு, வைக்க போறேன் சாத்தானுக்கு வீட்டு, அல்லேலூயா சத்தம் போட்டு. சீக்கிரம் வருவாரே சிக்கிமின் தேவன், நன்மையை தருபவரே நாகாலாந்து தேவன், மனிதனாக ஜனித்தாரே மணிப்பூரின் தேவன், திக்கச்சோரை கைவிடாரே திரிபுராவின் தேவன், அரவணைத்து நடத்துவாரே அருணாச்சல தேவன், மேன்மைப்படுத்துவாரே மேற்கு வங்க தேவன், மேகமீதில் வருவாரே மேகாலயா தேவன், மேன்மைப்படுத்துவாரே மேற்கு வங்க தேவன், மேகமீதில் வருவாரே மேகாலயா தேவன். நான் ஜெபத்துல சுத்தி சுத்தி வாரேன், தேசத்தை சுதந்தரிக்க போறேன். நான் ஜெபத்துல சுத்தி சுத்தி வாரேன், தேசத்தை சுதந்தரிக்க போறேன். பாட போறேன் ஒரு பாட்டு, கை தட்டுங்க அதை கேட்டு, வைக்க போறேன் சாத்தானுக்கு வேட்டு, அல்லேலூயா சத்தம் போட்டு. கோடி நன்மை தருவாரே கோவாவின் தேவன், சாபத்தை குலைத்தாரே சத்தீஸ்கர் தேவன், ஆதி அந்தமானாரே அந்தமானின் தேவன், பாசமிகு தேவன் இவர் பாண்டிச்சேரி தேவன், ஜோதிகளின் பிதாவாம் ஜார்க்கண்டின் தேவன், அருமையான தேவன் இவர் ஹரியானா தேவன், அள்ளி அள்ளி கொடுப்பாரே டில்லியின் தேவன், அருமையான தேவன் இவர் ஹரியானா தேவன், அள்ளி அள்ளி கொடுப்பாரே டில்லியின் தேவன். நான் ஜெபத்துல சுத்தி சுத்தி வாரேன், தேசத்தை சுதந்தரிக்க போறேன். நான் ஜெபத்துல சுத்தி சுத்தி வாரேன், தேசத்தை சுதந்தரிக்க போறேன். பாட போறேன் ஒரு பாட்டு, கை தட்டுங்க அதை கேட்டு, வைக்க போறேன் சாத்தானுக்கு வேட்டு, அல்லேலூயா சத்தம் போட்டு. பாட போறேன் ஒரு பாட்டு, கை தட்டுங்க அதை கேட்டு, வைக்க போறேன் சாத்தானுக்கு வேட்டு, அல்லேலூயா சத்தம் போட்டு. நம்ம இந்திய தேசத்தின் எப்படி இந்தியா இயேசுக்கே அல்லேலூயா.
எப்படி இந்திய தேசத்துக்கு விரோதமாக சாத்தான் வந்தான், வேட்டான். என்ன வேட்டான்? என்ன வேட்டான்? அல்லேலியா போட்டாலே சாத்தான் ஓடிடுவானா. சாத்தானுக்கு பயம். ஒரு அல்லேலியா போட்டு என்ன பண்ணிடலாம்? சாத்தானை வேட்டிடலாம். அப்போ சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கணும்னா அல்லேலியா போடுங்க, ஓடிடுவான், நம்மளை தொடவே முடியாது. அடுத்தபடியாக இப்போ வாங்கப்பா. நடந்தாலும் மூழ்கி போக மாட்டேனா, கிணியில் நடந்தாலும் வேகாமலே இருப்பேன். நான் கண்ணீரில் நடந்தாலும் மூழ்கி போக மாட்டேன், நான் கிணியில் நடந்தாலும் வேகாமலே இருப்பேன். நான் கொஞ்சம் ஸ்பெஷல், அவருடைய வெசல்ல எனக்கு மட்டும்தான் இந்த லெவல. நான் கொஞ்சம் ஸ்பெஷல், அவருடைய வெசல்ல எனக்கு மட்டும்தான் இந்த லெவல லெவல லெவல. சுகமாக்கும் வல்லமையும் உள்ளவர், சாவுக்கு சவாலிடும் அதிகாரம் உள்ளவர். தொட்டதுமே சுகமாக்கும் வல்லமையும் உள்ளவர், சாவுக்கு சவாலிடும் அதிகாரம் உள்ளவர். உலகத்துக்கே கிங்கு, எனக்கும் அவர் கிங்கு, அவர் நினைக்கும் போதெல்லாம் வருது சாங்க. உலகத்துக்கே கிங்கு, எனக்கும் அவர் கிங்கு, அவர் நினைக்கும் போதெல்லாம் வருது சாங்கு சாங்கு சாங்கு. லா 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 லா. நிறுத்தினார் அரவணைச்சாரு, தள்ளினவன் தள்ளினான், தூக்கினவர் தூக்கினார், தூக்கினார் நிறுத்தினார் அரவணைச்சாரு. நாடுறேன் பாடுறேன் துதிக்கிறேன் யாரால, நாடுறேன் பாடுறேன் துதிக்கிறேன் யாரால, யாரால 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 யாரால. உம்மாலே கூடும், ஒருவராலே கூடும், ஒருவரால மட்டும்தானே கூடும் கூடும் கூடும். உம்மாலே கூடும், ஒருவராலே கூடும், ஒருவரால மட்டும்தானே கூடும். லா 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 லா.
கத்தரால் எல்லாரும் கூடும் இல்லையா? கத்தரால. ஆமாம். சாவுக்கே சவால் விடுறவர் யாரு? கத்தர். சாவுக்கே சவால் விடுற கத்தர். இப்படி நல்லா பண்ணாங்க. நேரம் சுருக்கமாக இருக்கிறபடினால 2 கேள்வி. குடும்ப முகாம்னா அதில் ஆண்களும் பெண்களும் தான் இல்லையா? பையனா கூட ஆண் தான், பொண்ணுனாலும் ஆண் தான் இல்லையா? 2 கேள்வி. கேள்வி ஒரு ஆண்களுக்கு 1, பெண்களுக்கு 1. கையை மட்டும்தான் தூக்கணும், வாயை திறக்கக்கூடாது. அதற்கு முன்பாடி வசனம் சொல்லுகிறவர்கள் எல்லாரும் வெளியே போயிருங்க. ஒரு பாளை சொன்ன மாதிரி நீ போ. சித்ரா, பிபிலா, இனியா, எப்சிங்க உட்காந்துக்கணும். கடைசியில் போகலாம். இல்லை வேண்டாம். சுவி கிருஷ்ண என்ன சுவிச்சராஜ், சஞ்சனா, ஜிவிந்தா, என்ன கஷினி, ஹர்ஷினி, ஜேடன், அடாசா. இங்கே யார் போகிறாங்க? தமிழில் கேட்குறது எமி சிஸ்டர், டார்த்தி சிஸ்டர், அமிர்தவல்லி சிஸ்டர், பிரதர் ஆனந்த், குமார், சிஸ்டர் ரோஸ், ராஜேந்திரன், பிரதர் ராஜேந்திரன், பிரதர் ஜான். இவங்க தமிழில் கேட்கறது போங்க. இங்கிலீஷுக்கு கேட்லின் அண்டு ஜெரின். கேட்லினும் ஜெரினும் கேட்குறாங்களாம். ஓகே, எல்லாம் வெளியே போய் தனித்தனியாக சொல்லுங்கள். காட் பிளஸ் யூ. இன்னும் ஒன்று கொஞ்சம் வேலை இருக்குல்ல. கேள்வி பைபிளை திறந்து கூட நீங்கள் சொல்லலாம். முதல்ல லேடிஸுக்கு, தேவனுக்கு பெயரிட்டவள் யார்? ரொம்பலாம் நேரம் கிடையாது. தேவனுக்கு பெயரிட்டவள் யார்? 10ன்னு சொல்லணும்னால சொல்லிடுறேன். தேவனுக்கு பெயரிட்டவள் ஏமா கொஞ்சம் 10 எழுதுறேன். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. நீ சொல்லுமா? எழுமே. ஆகார். வசனம் சொல்லி பார்க்கலாம். என்ன பேர் சொல்லி அழைச்சா? என்ன பேர் இட்டாள் தேவனுக்கு? நான் காண்கிற தேவன் அப்படின்ட்டு தேவனுக்கே பெயரிட்டாள் ஆகார். கரங்கள் தெரியுமாலா? ஆண்களுக்காக ரொம்ப ஈஸி. சிநேகிதனே என்று கர்த்தர் யார் அழைத்தார்னா, நிறைய பேர் நீங்கள் என் சிநேகிதர்கள்னாரு அப்படிலாம் இருக்குது. ஆனால் ஆபிரகாமை அழைத்தார். சிநேகிதனே எத்தனை முறை அழைத்தார்? ஆபிரகாமை சிநேகிதனே என்று கர்த்தர் எத்தனை முறை அழைத்தார்? 100 முறையா? ஆபிரகாமே சிநேகிதனே என்று எத்தனை முறை அழைத்தார்? வசனத்தோடு சொல்லணும்.
10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. கரங்களை தூக்கணும். யாரு எத்தனை முறை? கையை தூக்கணும், வசனம் சொல்லணும். சும்மா கூட்ட மக்களாக 3 முறை 7 முறை 5 முறைலாம் சொல்லக்கூடாது. தெரியுமா? இங்கே தூக்குனான்னு சொல்றவங்க எழுப்பி நிங்க பாங்களா. எத்தனை முறை அழைத்தார் சிநேகிதன்ட்டு தெரிஞ்சவங்க எழுப்பி நில்லுங்க. ஒருத்தவங்க நோண்டாது கடை என்ன இடம் நோண்டிட்டு இருக்கீங்க? என்ன சந்தோஷுக்கு என்ன வேணும்? எலிசாவுக்கு என்ன வேணும்? ஒத்து இடுப்பு இடுப்புன்னு வண்டிக்கிட்டு எடுக்கிறீங்க. எழுப்பிவிட நீ எலும்பு. எத்தனை முறை? சீக்கிரம், டைம் முடிஞ்சு போச்சு. எத்தனை முறை? டக்குன்னு எழுப்பி சொல்லுங்க. சரி, கையை தூக்குங்க. இங்கே கொடுத்துட்டுமா? வசனம் சொல்லணும். அதான் கஷ்டம். என்ன சும்மா குட்டமாக்கில் விட்டு சொல்லிடலாம். 7, 3, 5 அப்படின்னா சொல்லிடலாம். கொடுத்துறவா லேடிஸுக்கு எத்தனை முறை ஆபிரகாமை சிநேகிதனே என்று அழைத்தார்? இப்போதான் ஆதியாமத்தை மடமடமன்னு படிக்கிறாங்க. ஒன்று கிடச்சிருச்சு. யாரு? சொல்லுங்க சிஸ்டர். தப்பு. சரி, நானே சொல்லினேன். டைம் நேரம் இதாகிடுது. படிங்க போல. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41 அதிகாரம் 8ஆம் வசனம். என் சிநேகிதனான ஆபிரகாமே. நம்பர் 1 ஏசாயா 41:8. ரெண்டாவது 2 நாளாகமத்தின் புத்தகம் 20 அதிகாரம் 7. 2 நாளாகமம் 20 அதிகாரம் 7வது வசனம். உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமே சந்ததி. நம்பர் 2 3 யாக்கோபு 2:23. ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன். என்ன எத்தனை தடவை இருக்கு? எத்தனை தடவை ஆபிரகாம் சொல்லியிருக்காரு வேதத்தில்? சிநேகிதன் எத்தனை தடவை? 3 முறை. 3 முறை ஆபிரகாமை சிநேகிதன் என்று அழைத்திருக்கிறார். இது யாருக்கு பிரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னா, இவனுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனாலும் இவன் என்ன பண்ணா 3 நீங்கெல்லாம் 3 முடித்துக்கிட்டே இருந்தீங்களா? அப்போ மைனஸ் மார்க் அவருக்கு. இந்த இது பண்ணுவார்ல, இந்த பட்டிமன்றத்தில் நீதியரசர் நீதி தவறி விட்டார். மன உருந்து சொன்ன மாதிரிலாம் இருக்கு. சரி, இல்லை சும்மா உற்சாகப்படுத்தும்படியாக தான். சரி, இவங்களுக்கு பிரைஸ் யார் சொன்னது இல்லை? இங்கே காண்கிறது. இம்மா பிரைஸ் கொண்டாங்க. ஜேக்கப் 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 ஜேக்கப். அதுக்கு
கேட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடினவங்க வாங்க, டான்ஸ் ஆடின பிள்ளைங்களாம் வாங்க, டான்ஸ் ஆடின பிள்ளைங்க வாங்க, பெண் பிள்ளைங்க வாங்க ப்ளீஸ். ஒன்று பாட்டு பாட்டு அது டான்ஸ் ஆடினவங்க வாங்க, பாஸ்டர் வாங்க. பாட்டு வேண்டாம். வினாவிடை. ஐயா வாங்க. அவ்வளோதான் இவங்க இருந்து சரியா இருக்க. வாங்கடா வாங்கடா. இங்கே வாங்க. நாள் தான் கொடுத்தேன். இன்னைக்கு பாட்டு பண்ணதும் சரி, எல்லாரும் சரி, கானா நித்திய ராஜ்யத்தை பெத்தேல் சரிபடி தான். நம்ம எல்லாரும் ஒரு நாள் எங்கே போனோம்? நித்திய ராஜ்யத்துக்கு போனோம். இல்லைன்னா கர்த்தருடைய வருகையில் சேர்ந்து கொள்ள வேண்டும். இப்படி இந்த பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன நாடகம். வாங்களேன் எல்லாம் எப்படி எப்படி உட்காருங்க, பாஸ்டரமாக வாங்க, எல்லாம் பின்னாடி உட்காருங்க, கொஞ்சம் கொஞ்சம் ப்ளீஸ். நீ கூட சபையில் போதகரமாக ஆராதனை நடத்துகிறாங்க. போதகரமாக கை தட்டுமாங்களா? ஊழியம் செய்ய போகிறாங்க. இன்னைக்கு கேட்ட செய்தி பிரகாரம் ஆத்மா அறுவடை, அவங்க இடத்துல இருந்து நிறைய ஆத்மா அறுவடை செய்ய போகிற போதகரம்மா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கத்தாதி கத்தாவே உமை நன்றியோட ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கத்தர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல நாளுக்காக உமக்கு
நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. நாங்கள் இன்றைக்கு கேட்ட அந்த சத்தியத்தின்படி ஆத்துமாக்களை அறுவடை செய்யும் பிள்ளைகளாக காணப்பட அப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா. கர்த்தர் தாமே உமது நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும் பிள்ளைகளாக காணப்பட ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் கர்த்தாவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தும் பிள்ளைகளாக காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நான் சர்ச்சில் இருக்கிறேன்டி. ஹalleluya 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 ஹalleluya. ஐயோ சரவணா இல்லையா, சென்னை சில்க் இல்லையா? ஐயோ எவ்வளோ ஒன்று வாங்கினா 4 பிரியா? ஐயோ நான் இப்போ வர முடியாதே, ஆராதனை நடந்துட்டு இருக்குதுடி. அதான் இப்போ தான் ஆரம்பிச்சானா. வந்துடுறேன் எங்கள் வீட்டுக்கார்ட்ட போய் காசு வாங்கிட்டு வரேன், அவரையும் கூட்டிட்டு வரேன். ஏங்க என்ன ஐயோ சென்னை சில்கில் ஒரு பட்டுப்புடவை வாங்கினா 4 பட்டுப்புடவை சபை நடக்கும்போது என்ன பேசிட்டு இருக்கீங்க? இப்போ தானே ஆரம்பிச்சு முடிஞ்சிடும். கர்த்தருடைய வசனத்தை அமைதியாயிரு. ஐயோ எனக்கு வேணும். இப்போ போனோம், நம்ம 2 பேரும் சேர்ந்து போனோம். பேசக்கூடாது, நம்ம வசனம் கேட்டுட்டு இருக்கோம். இப்போ போய் அந்த வசனம் கேட்க முன்ன வந்துடலாம், அது முடிச்சு அதெல்லாம் வர முடியாது. நான் வரல, போய் தான் ஆகணும். வர முடியாது. நீ போ. வாங்க, நீங்க வரலையா? நான் வரல இல்ல. அப்ப எனக்கு காசு கொடுங்க. காசுலாம் இல்லை, வீட்டில் வச்சு. அப்போ கார்டை கொடுங்க. கார்டு இல்லையே. ஐயோ கொடுத்துதான் ஆகணும். அது எப்படி கார்டு இல்லை, காசு இல்லை, எல்லாமே இல்லை. போய் தொலை நீ. எப்படியா கார்டே ஹalleluya. எல்லாத்துக்கும் இப்படிதான், ஒன்று ஒழுங்கு இல்லை. ஸ்தோத்திரம் ஹalleluya. நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹலோ, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ரேஷன்ல 5000 ரூபாய் ஃப்ரீயா தராங்களா? அப்படியா? இல்லை, எங்க வீட்டுக்காரர் வர சர்ச்சில் வர உக்காந்துக்கிறாரு. வர மாட்டாரான்னு தெரியலையே. சரி வரேன், இருங்க வரேன் இருங்க. ரேஷன்ல 5000 தராங்களாங்க. வாங்க. ஏன்னா நிறைய கூட்டமா இருக்குதான். நீங்க இன்ஸ்பெக்டருங்க, நீங்க வந்தா சீக்கிரமா அங்க விடுவாங்கங்க. ஜன கூட்டம் நிறைய இருக்குது. வாங்க ப்ளீஸ் வாங்க. நீங்க ஆராதனை நிலையில் கொஞ்சம் அமைதியாக இருந்த வசனத்தை கேட்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சரி வாங்க வந்துருங்க. பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, கள்ளர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே கட்சியிலேருந்து வாழ்க போட கூப்பிடுறாங்க. நான் புடவை கட்சியிலேருந்து 400 ரூபாவும் பிரியாணியும் தராங்களாம். அடே நீ வேற, நான் 400 ரூபாய்க்கு போறேன், 800 ரூபாய் தராங்க, ஒரு பிரியாணி பாக்கெட் தராங்க வேஸ்ட் சட்டில. நம்ம தெரியாம பாஸ்டர் மக தெரியாம போயிடலாம். ஓகேவா? சரி ஜான்சி, எப்படியும் பாஸ்டர் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. பாஸ்டரும் இழுத்துருவாரு. யூத் பாஸ்டர் மட்டும் தான் டைமுக்கு முடிப்பாரு. அல்லேலூயா ஆமென் போடாங்கட்டே வந்தா போதும். சரி, நம்ம ஃபர்ஸ்ட் நான் முன்னாடி போயிடுறேன். சரி, தண்ணி குடிக்கிற மாதிரி போயிடுறேன், பின்னாடியே நீ வந்துரு. ஓகேவா? அப்படியே யாருக்கும் தெரியாம போங்க, பின்னாடியே வந்துடுறேன். சரி, பாத்து நான் ஃபர்ஸ்ட் போறேன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. ஹalleluya ஹalleluya ஹalleluya. மாலினி சொல்லுங்க. நீ மாலினி, தியேட்டர்ல செம படம் ஓடுது. 2 டிக்கெட் இருக்கு என்கிட்ட. நம்ம போலாமா? செம கூட்டமா, ஜாலியா இருக்கும். அது பிரேயர்லாம் எதுக்கு தேவையில்லவா? நம்ம போலாம். இப்போதே ஒரு ஆமென் போட்டு வரேன். வெறும் டயர்டா இருக்கும், அங்க போனா செம ஜாலியா இருக்கும். வா போலாமா? நீ ஆமாமா சூப்பரா இருக்குது. போலாமா? ஆமென் போட்டேன். பாஸ்டர் ஆண்டி பாத்துற போறாங்க. இல்ல அவங்க பார்க்க மாட்டாங்க. நம்ம போயிடலாம், சீக்கிரமா போலாம். எழுந்துரு. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க கடவோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆர்த்தி ஹalleluya ஆர்த்தி வேற என் பேரை ஏலம் ஆர்த்தி
கத்தாம வா. நீ பக்கத்து தெருவுல ஹீரோயினுக்கு ஆடிஷன் போதா, நான் போறேன், நீயும் வரியா? அதுக்கு நான் போலாம். சரி, நான் கலரா இருக்கேன், நீ எதுக்கு வர? நான் கருப்பா இந்த ஆராதனை இருந்தாலும் வேளையில அழகா நீங்க இருக்கேன், சத்தம் நான் போட்டு Sorry, இருக்கிறீங்க. ஹalleluya, கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்திரம். கர்த்தரை வசனங்களை கேளுங்கள், சத்தம் நானும் உன்னை இடாமல். ரெடி பண்றேன், வா. ஹalleluya, அமைதியா வா. என்கிட்ட லிப்ஸ்டிக் இருக்கா? இந்த ஃபாதர் வேற ஒருத்தர். வா வா போலாம் போலாம். நீ லிப்ஸ்டிக் இருந்தா குட்ரி கொஞ்சோண்டு போட்டுக்க. ஹalleluya. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, இன்னும் கொஞ்சம் நிறைய போடுறி. அழகும் ஐயோ, இந்த கேள்வி வேற வராங்களே. எங்க போறீங்கடி? தண்ணி குடிக்க போறோம். தண்ணி குடிக்கிறது எது பேக்க தூக்கிட்டு போறீங்க? கேள்வி, லிப்ஸ்டிக். வழி விடு கேள்வி, நாங்க போறோம். ஏய், எங்க போறீங்க? சர்ச்சிலா உண்மையை சொல்லுங்க, எங்க போறீங்க? பக்கத்து தெருவுல ஹீரோயினி ஆடிஷன் போறேன், அதுக்கு போறோம். பக்கத்துல ஹீரோயின் செலக்ட் பண்றாங்களா? என்ன படத்துக்குடி? அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது. ஏடி, நானும் வரேடி. குந்தி குந்தி நடக்கும் குந்தவைன்னு ஒரு குந்தி படத்துக்கு குந்தி ஆடிஷன். நடக்கும். குந்தவையா? குந்திக்கு நானும் குந்தி ஆராதனை குந்தி வேளையில நடக்கும். இப்படி சத்தம் Sorry, போட்டு Father. இருக்கிறீங்க. இந்த ஹalleluya, இந்த குந்தி குந்தி ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உங்களெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. எடி. ஆல்ரெடி குந்தி குந்தி நடக்குறீங்க. அதாடி குந்தி குந்தி நடவேன். அவ்வளவுதான், அங்க போய் படுத்துருவீங்க. ஏனோ உன்னெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. ஏய், நீ சொல்லாத. எல்லா நடிகையும் அமைதியா வயசானவங்க தான். ஏய், டைம் இருக்கு. இப்போ இல்லடி, நான் வருவேன்டி. நான் வருவேன். உன்னை ஹீரோயினி சேர்க்க மாட்டாங்க, ஹீரோயினி அம்மா பண்ண சேர்ப்பாங்க. ஏய், அம்மாவா பாட்டி ஆகுது. நல்லா நினைச்சிக்க. பாரு. பாட்டி வேலை இல்ல, அமைதியா போ. அடடடட, ஓடாடுவ பாரு. சர்ச்சுக்குள்ள இந்த ஓட்டத்தை பாரு. ஆ? சௌந்தரியம் பாருங்க, உங்களுக்கு போட்டாடுவேன். அந்த காலத்துல என்ன சொன்னாங்க தெரியுமா? தெரியுமா? மறந்து போச்சு, வயசு போச்சுல. அபிநய சரஸ்வதி சரோஜா தேவின்னு சொன்னாங்க. என்ன இவ்வளவே கிளவி போங்கிறாடுவ பாரா. கிளவி போவான். அப்படி என்ன வயசாகி போச்சுன்னு நினைக்கிறேன். படத்துக்கு படத்துக்கேத்த சோத்ரம் சோத்ரம் இது பண்ணு. சோத்ரம் 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 ஷீபா அம்மா வந்திருக்காங்களா? இல்லையா? ஷீபா அம்மா சொல்லுவாங்க, குட்டி பத்தினி மாதிரி இருந்தீங்களே, இப்படி ஆயிட்டீங்களே அப்படி சொல்லுவாங்க. இவ்வளோ கிளவி போடின்னு போறாளுவேன். கிளவி போடி பார்த்துக்கிறேன் அவளோட. நான் கட்டாயம் இதில் செலக்ட் ஆகும். நல்லா கவனிக்க. எங்க பாசட்டு கவிஞர் அழக பெட்டி பாசு அழகா இருக்கா? நான் அழகா இருக்கேன்னா ரொம்ப அழகா இருக்கா? கை தடுக்குது. குந்தி குந்தி நடக்குத குந்தவை கேட்ட குந்தவர் அவர் தான். அவனு அப்படி போறாளுங்களே. என் அழகு அப்படி போயிட்டு. ஏய் பாலமாங்க வா. நீ தான் சரியான ஆடு. நான் தான் ஹீரோயினி, நான் தான் செலக்ஷன் ஆவேன். நீ எனக்கு ஹீரோயினுடைய பாட்டி. முடியெல்லாம் அப்படி அழகா பாட்டி மாதிரி அப்படி அழகா இருக்கு பாரு. ஆனா நீ தான் செலக்ஷன். நான் வரல, நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண போறேன் ஆலயத்துல. இப்பவுமே உயிரா போகுது, போயிட்டு வந்துடலாம். வரல, நான் ஜெபம் பண்ண போறேன். பாடி நான் வரல. அப்போ உட்காரு படி. திவ்யா, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். ஐயோ, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். ஐயோ சோத்ரம் 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 சோத்ரம். ஐயோ சோத்ரம் சோத்ரம். ஆசிரம பாத்திரங்களே சோத்ரம் 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 சோத்ரம். அப்பா பிதாவே உமக்கு நன்றியோட ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா குந்தி நடக்கிற ஸ்தோத்திரம் குந்தவைக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அம்மா இடத்துல போவா. நான் தான் ஹீரோயினி, நான் தான் ஹீரோயினி. நீ எனக்கு துணை அம்மா வேணாம். வாடிலாம் வா. பாஸ்டாம இப்போ தான் கண்ணை மூடி ஜோம் பண்ணுறாங்க பாரு. அமைதியாக இருங்க, அமைதியாக இருங்க, அமைதியாக இருங்க. சோத்ரம் 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 சோத்ரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா
தகப்பனே உம்மை நன்றியோட ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. பிதாவே இந்த மனமகிழ்ச்சியான நேரத்திற்காக உம்மை நன்றியோட ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய உங்களுக்கு சமாதானம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா உங்களுக்கு சமாதானம். நீங்கள் என் பின்னே வாருங்கள். உங்களுக்கு சமாதானம். நீங்களும் என் பின்னே வாருங்கள். ஏடி லீதியா, சர்ச்சில் இருந்தவங்களாம் எங்க? ஒருத்தரையும் காணோம். ஐயோ பாசமாவை காணோம். ஐயோ இந்த பாலமாவை காணோம். ஐயோ ஒருத்தரையும் காணுமேங்கடி. சர்ச்சில் ஒருத்தரையும் காணோம். எல்லாம் அப்படியே கிடக்குது. எங்கே போயிட்டாங்க? அடடடா. ஐயோ நம்மளாம் என்ன பண்ணிட்டோம்? விடுபட்டோமோ? ஐயோ நம்ம என்ன உலக பிரகாரம் போனோமே. இன்னும் வரல பேர். நடிக்க போனவங்களும் இன்னும் காண பேர். அங்கேயும் ஒன்றும் செலக்ஷன் ஆகலை. இங்கேயும் விடுபட்டோமே. ஐயோ மோசம் போயிட்டோமே. ஆலயத்தில் கர்த்தருக்கு பிரியமாக நடக்கணுமே, அது தெரியாமல் போயிட்டோமே. பாஸ்டர் அவ்வளவு சொல்லியும் நான் செய்யலையே. ஐயோ அழகுன்னு ஓடணுமே. நம்ம 2 பேரும் பாருடி இப்ப நரகத்துல சுத்த போறோம் ஒன்னா. ஐயோ அப்ப அழகெல்லாம் போயிடுமா? ஒன்னும் இருக்காது. இல்ல அழகு வேற உனக்கு. ஐயோ பிரியாணி ஒரு பாக்கெட்டுக்கு ஆசைப்பட்டுன்னு 800 ரூபாய்க்கு ஆசைப்பட்டுன்னு போயிட்டேன்னு எல்லாரும் போட்டோமே. மனுஷன் உலகத்துக்கு பிரமாணம் போயிட்டுமே. நம்ம ஆண்டவருக்காக நம்ம போலையே. மோச்ச தேட்டர் படம் பக்கம் போறேனே படம் பக்கமே போயிட்டோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. வரவீங்கள் நாங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்துக்கொள்ளப்படும் பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசப்பா நேரங்களுக்காக ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாக செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா உமது வருகை சமீபமாக இருக்கிறபடியினால் அப்பா நாங்கள் எங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் கேட்ட வாக்குத்தத்த வசனத்தின்படி விழித்திருந்து ஜெபம் பண்ணும் பிள்ளைகளாக காணப்பட அப்பா உமக்கு நன்றி செலுத்தும் பிள்ளைகளாக காணப்பட வசனங்களை கேட்டு அதன்படி வாழும் பிள்ளைகளாக காணப்பட ஆத்துமாக்களை அறுவடை செய்யும் பிள்ளைகளாக காணப்பட கர்த்தாவே நீர் உதவி செய்வீராக ராஜா. அப்பா நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் விழித்திருங்கள் ஆயத்தமாயிருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது கர்த்தாவே. ஏசப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் விழிப்புள்ள பிள்ளைகளாக காணப்பட கர்த்தாவே நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா நாங்கள் அந்த எச்சரிக்கையின் சத்தத்தை கேட்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் பல சூழ்நிலைகளில் இந்த சத்தத்தை கேட்டும் அப்பா கேட்காதவர்களை போல வாழ்ந்து வருகிறோம் கர்த்தாவே. ஏசப்பா அதை எங்களை மன்னியும், எங்களை மன்னிப்பீராக, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக ராஜா. ஏசப்பா நீர் எங்களை சேர்த்துக் கொள்வீராக. உமது வரவீங்கள் நாங்கள் ஒவ்வொருவரும் சபை மக்கள் அனைவரும் உம்மோடு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் கர்த்தாவே. உம்மோடு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் கர்த்தாவே. சப்பா நாங்கள் மட்டுமல்ல இனி அநேக ஆத்துமாக்களே அந்த பரலோகத்துக்கு கொண்டு செல்லும் பிள்ளைகளாக காணப்பட கர்த்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா. ஹல்லேலூயா தகப்பனே. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று வசனம் சொல்லுகிறது கர்த்தாவே. எத்தனையோ தடவை நாங்கள் வசனங்களை படித்திருக்கிறோம் அப்பா, சத்தியங்களை கேட்டிருக்கிறோம் கர்த்தாவே. ஆனாலும் நாங்கள் உணர்வில்லாத பிள்ளைகளை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. அப்பா எங்களுக்குள்ள ஒரு உணர்வுள்ள ஆவியை தருவீராக ராஜா. ஞானத்தின் ஆவியை தருவீராக ராஜா. அப்பா எல்லா விதத்திலும் உமக்கு பிரியமான பிள்ளைகளாக காணப்பட கர்த்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பீராக. அந்த அம்மது வரவீங்கள் நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். நல்லா கரங்களை தட்டி உங்களுக்கு இன்னும் நல்லா கரங்களை தட்டி
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். அந்த நாடகத்தில் நடித்தவங்களும் அப்படியே இருங்க. ஐயோ ஐயோ. கையை தட்டிடுங்க, கையை தட்டிடுங்க. நல்லா கையை தட்டுங்க, நல்லா கையை தட்டுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வசன போட்டி பின்னாடி நடந்துகிட்ருக்கு. இன்னும் 2 பேர் மட்டும் கம்ப்ளீட் பண்ணலை. அநேகர் நிறைய வசனம் சொல்லியிருக்காங்க. அது குறித்த ரிசல்ட்ஸ் லாஸ்ட்டில் அறிவிக்கப்படும். ஹல்லேலூயா. புக்கெல்லாம் பார்த்தது போதும். எல்லாருக்கும் அந்த பழக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். புதுசாக எடுத்தோன்னா அதை எடுத்து ஓகே. ஆமென். வசனம் சொல்லிட்டு உள்ளே வந்தவங்களுக்காக கரங்களை தட்டி எனக்கு நன்றி செலுத்தலாமா? இப்பொழுதும் ஆர்வமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த பற்றிமன்றத்தின் தலைப்பை ஐயா அறிவிச்சு ஆரம்பிக்கலாம். பற்றிமன்றத்துக்கு பேர் கொடுத்தவங்கன்றதோட பேர் கொடுக்க வச்ச எல்லாரும் முன்பதாக வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். முன்பதாக வந்துருங்க. இன்னொரு எமி ஆண்டி மட்டும் பின்னாடி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எமி ஆண்டிக்கிட்ட யாரையாவது ஸ்வாப் பண்ணிக்கோங்களேன். எமி ஆண்டிக்கு யாராவது ஸ்வாப் பண்ணிட்டு எமி ஆண்டி உள்ள அனுப்பிச்சிருங்க. எம்மி ஆண்டி அண்ட் ஜான், பிரதர் ஜான்.